ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கார்த்தி எங்கே போயிருப்பான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் எங்கே தான் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜானகி வந்து பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அப்போ சிவா சொல்கிறாங்க, வேற ஒரு போலீஸ்கார் வராரு போலுக்கு இது விசாரிக்கிறதுக்காக அப்படிங்கவும், ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் புவனேஸ்வரியும் பசுபதியும் இதுக்காக போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க, அதனால வேற ஒரு போலீஸ்காரர் தான் வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்காக நாங்கள் வந்து வேற ஒரு போலீஸ்காரை நாங்கள் வந்து போட்டாச்சுது, அவர் தான் உங்கள் கேஸை விசாரிக்க போகிறாரு, சீக்கிரத்துலேயே உங்கள் பையனை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சொன்ன மாதிரிக்கும் புதுசாக வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்கிறாங்க, இந்த வாரா இருப்பார், இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக உள்ளவர், அது மட்டும் இல்லாமல் அதாவது கஷ்டமாக உள்ள கேஸை கூட அவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறாரு, அப்படிப்பட்டவராகும், இவர் பேர் வந்து குருவரன் அப்படின்னு புவனேஸ்வரி பசுபதிட்ட சொல்லவும் அப்போ பசுபதி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி கார்த்திக் கூடிய சீக்கிரத்தில் வந்து கிடச்சிருவான்னு தோணுது அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி ஆமாண்ணா கார்த்தி சீக்கிரமாகவே கிடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த போலீஸ்கார் வந்து அவங்க கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காணாமல் போன கார்த்தியோட அப்பா தான் நான், இவங்க வந்து அத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ கதிரை பற்றியும் அவங்க சொல்லவும் உடனே சரி அந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுரன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு கிளம்பும் போது அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்க ஒரு காரில் வராங்க, போலீஸ்காரங்க அதாவது குருவரன் வந்து அவங்க ஜீப்பில் வராங்க. அப்போ வந்து இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ரகுரன் வீட்டை கேட்கவும் உடனே புவனேஸ்வரி பசுபதி ஆமாம் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அங்கே குருவரன் வந்து ரகுராம் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே சிவா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் சொன்னோம்ல புதுசாக வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் குருவரன் அது இவர் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே குருவரன் வந்து அவங்க ரகுராம்கிட்ட வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வரையும் நான் பார்க்கணும் அப்படிங்கவும் எல்லாருமே வராங்க. அப்போ கதிருங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கதிர் வந்து ரூமில் இருக்கிறாங்க. உடனே கதிரை வந்து அவங்க கூப்பிட்டுட்டு வரவும் கதிரும் வராங்க. இவங்க மேலே தான் நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு புவனேஸ்வரிட்டையும் பசுபதிட்டையும் கேட்கும்போது ஆமாம் இவன் தான் என் பையனை வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி வந்து ரொம்பவே கோவத்தோட பேசும்போது அப்போ குருவரன் சொல்கிறாங்க, நான் தான் விசாரிக்கிறது வந்துட்டோம்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் வந்து கதிரை அழைச்சி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லாருடைய முகத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஜானகியும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது வந்து குருவரன் வந்து கவனிக்கிறாங்க. உடனே வந்து இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் ரகுராமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து குருவரன் வந்து யாரையுமே விசாரிக்காமல் அவர் கிளம்பவும் உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் யாருமே விசாரிக்கல பேசாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் இருங்க என்னுடைய பாயிண்டை நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் எதுவுமே அவசரப்படாதீங்க, நீ தான் அந்த கேஸை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா, இதுக்கு பிறகு இது வந்து உங்களுடைய வேலை கிடையாது என்னுடைய வேலை, உங்கள் பையன் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கொடுக்கறதா என்னுடைய வேலை, என்கிட்ட தான் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரிட்ட வந்து பசுபதி சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்லும் போது எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தது, ஆனால் இவர் எதுவுமே விசாரிக்காமல் பேசாமல் வந்துட்டாரு, எனக்கு என்னமோ இவர் கண்டுபிடிச்சி கொடுப்பாரா இல்லைன்னு டவுட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் யாருமே விசாரிக்காமல் வந்துட்டீங்க, அதுவும் முக்கியமாக அந்த கதிரை வந்து விசாரிக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தான் என்கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்டீங்களா, இதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பையனை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கொடுக்கறது என்னுடைய வேலை, நம்ம கதிரை மட்டும் ஏன் சந்தேகப்படணும், ஏன் மற்ற யாரும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இல்லைங்க என் பையனை போட்டு இந்த கதிர் தான் அடின்னு அடித்தான், அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு வேறு யாருமே எதிரின்னு கிடையாது, இவன் தான் வந்து எதிரியாக இருக்கிறான் என் பையனுக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரிங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பக்கத்தில் மகால் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் யார் உங்கள் கூடயே இருக்கிறார் அப்படிங்கும்போது இவங்க வந்து என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு பசுபதி சொல்லவும் உடனே மகால் இங்கே வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அதுவும் குருவரன் வந்து கவனிக்கிறாங்க.